வணக்கம்டா மாப்பிள்ள, பாண்டிச்சேரியிலேருந்து. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எங்க போறோம் யாருக்குமே தெரியல. ஓகேவா? ஒரு vlog எடுக்கும் போது கேமரா பத்தி எல்லாமே பேசக்கூடாது. ஓகேவா? அப்படியே போறவர் யாராவது ரோட்ல சாரி போகும்போது என்னென்னலாம் நல்லா இருக்குதோ அப்படி இப்படின்னு பார்த்து தான் பேசணும். Meanwhile, அங்க பாரு, பேசிட்டே இருக்கும்போது எவ்வளவு தூரம் ஏறான் பாருங்களா. மனசாச்சே இல்லை, எங்க வந்து சாவ போறான்னு தெரியல. போயிட்டு போறான். யாரா அவனுலாம்? மக்களை நீங்க வாங்க, இப்போ நம்ம எங்க போறோம்னு எனக்கு தெரியல. தலைவா, எங்க தலைவா போறோம்? எங்கடா போலாம்? சாவட கிட்ட போலாம். ரசிகத்தான் பாண்டிச்சேரியில ஊறப்பட்ட கடை இருக்குது. ஆனா எங்க போகணும்னு தெரியல, ஏன்னா எல்லாத்துலயும் ரேட் அதிகமா இருக்கும். போவோம். அப்ப நம்ம சீப் அண்ட் பெஸ்டா ஒரு நல்ல ஹோட்டலா போனாதான் கரெக்டா இருக்கும். சீப் அண்ட் ஹோட்டலா போலாம். என்ன சாப்பிடலாம்? என்ன ஏதாவது ஐடியா சொல்லு. சீப் அண்ட் பெஸ்ட் ஆனா நம்ம முத்தியால்பட்டி கிட்ட இடம் நல்லா இருக்கும்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பிரியாணி சாப்பிடா இருக்கும். அப்போ ஓகே, பிரியாணி கடைக்கு போயிடலாம் நம்ம. சீப் அண்ட் பெஸ்ட்னா நம்மளுக்கு முத்தியால்பட்டில முடி வெட்டுற கடை தான் இருக்குது. அடங்கம்மால என்னங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க? சீப் அண்ட் பெஸ்டா? டேய் அப்படி சொல்லடா. இப்போ நீ சொன்னல எல்லா கடையிலயும் வந்து காசு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நல்ல கடையா போகணும். இப்போ அவன் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்றான் அந்த டைம்ல. சரி போய் பிரியாணி சாப்பிட்டுதான்ப்பா. நம்ம அவங்கள மாரி பணக்காரன்லாம் இல்லை. நம்மளே இட்லி தோசை சாப்பிட்ற ஆளு. இவரு பிரியாணி லெவலுக்கு கூட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த டைம்ல கிடைக்குமா பிரியாணி? பாண்டிச்சேரியில பிரியாணினா நைட்டு பிரியாணி இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. என்னடா நீ தெரியாம இருக்க பாண்டிச்சேரியில் ஒன்றும்? சரி விடுத்தலைவா, வண்டியை நேரா ஏரியா கொடுத்தலைவா. எவ்வளவு தூரம் தான்? வந்தாச்சு. அப்படியே காட்டுங்க, கடை இருக்கு. few moments later. பார்க் பண்ணிட்டு போவோமா? போலாமா? வாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பிரியாணி இருக்கு? நம்மகிட்ட சிக்கன் பிரியாணி இருக்குது, 65 இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது. சரி, கடை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிவீங்க? எந்த டைம்ல கடை போடுறீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிப்போம். நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு முடிப்போம். சரி, நைட்டு பிரியாணி மட்டும் தான், மதியானம் போட்டதெல்லாம் கிடையாது? நைட்டு பிரியாணி மட்டும் தான். நைட்டு பிரியாணி. சரி ஓகே, எங்களுக்கு ஒரு பீஃப் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுத்துருங்கண்ணே. ஓகே ஓகே. ஓகே. சிக்கன் வந்து கிட்டாங்க அப்படியே எப்படி வந்துருக்கு பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி வந்துருக்கு. அப்படியே ஆவி பறக்க. இங்க பாருங்க, வெங்காயம் பாருங்க, சாரல் மாரி எப்படி பறக்குதுன்ட்டு. செம பசியில இருக்கும். எங்க கேமராமேன் தான் பசி சொன்னாரு. அதனால அவரும் சாப்பிட்டு அதுக்கடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். One eternity later. பிரியாணி சாப்பிட்டோம், வேற லெவலில் இருந்துச்சு. டாப் நாட்ச். இதுக்கு ரேட்டிங் வந்து ரேட்டிங்லாம் கொடுக்க தேவையில்லை. பசிக்கு சாப்பிட்டா போதும்.
இது எவ்வளோ போய் பிரியாணி வரும்? சிக்கன் வந்து 100 ரூபா, பீஃப் வந்து 120 ரூபா, 65 இருக்குது. இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து இந்த கடையை காட்டி இதேமாரி vlog போட்டாங்க, இதை காட்டி எங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா ரைஸ் வைப்போம், அள்ளி சாப்பிடலாம். பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் புரியாது, ஏன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அது வேறு ஒரு விஷயம், அதை விடுங்க. இது நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வீடியோவில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படியோ ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துச்சு. நல்லா சாப்பிட்டா சீட் பெல்ட் போடுங்க தம்பி. வீட்டுக்கு போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போகிறோம். சீட் பெல்ட்லாம் போட மாட்டேன் தெளிவா, கம்மியாக தெளிவா. கேஸ் ஆயிடும் தெளிவா. அதான் ஆக்சிடென்ட் ஆனால் பலூன் வருமா? பலூன் பார்க்கணுமா? நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நல்லாவே போகும்போது ட்ரெஸ் ஆகிடுமா? அப்புறமா வாங்கிக்கலாம்டா. சரி போய் வாங்க, அடுத்த vlog அங்கே போட்டுருவோம். என்ன சொல்கிறேன்? போடுவோம் தலைவா. எங்க ஐஸ்கிரீம் இருக்குது, அதெல்லாம் சுத்தி இருக்குதான், என்னதான் வாங்குறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. vlog முடிக்கிறதுக்காக இந்த கண்டென்ட் எடுத்துறோம். சரி, நீங்க ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒன்னொன்னா நின்று போக முடியாது. இப்போதான் பிரியாணி சாப்பிட்டு வரோம், அதே வயிறு ஃபுல்லா இருக்கு, நீங்க வேற. அதனால கைஸ் சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த vlog நம்ம இதோட முடிச்சிக்கலாம். போன வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருந்தாரு, இந்த வீடியோவில் வந்து ஷேக் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வர போகிற வீடியோஸ்லாம் நம்ம ஷேக் அதிகமாக பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பார்ப்பீங்க, ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவோம், அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க. ஆமாம், ஆஃபீஸ் இருந்தானே, அவன் எங்கே போனான்? அவராப்பா அவர் ஆளுகிட்ட பேசுறதுக்கே டைம் கரெக்டா இருக்குதான். ஓ அப்படியா? அவன் கிடக்குறான் லூசு. நம்ம கூட சும்மா இல்லடா, லவ் பண்ணி ஏன் தான் வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன்டா. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். ஓகேவா?